ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எவ்வளோ ஆய்வுகள் பண்ணுறோம்ல. அது தொடர்பாக நம்ம வந்து கூகுளில் போயிட்டு பார்க்குறோம், ரேட்டிங் பார்க்குறோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்குறோம், அதை யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறோம், நேரில் போயிட்டு 4-5 கடைகளில் போயிட்டு பார்க்குறோம், ஆன்லைனில் ரேட் பார்க்குறோம். எவ்வளோ விஷயங்கள், நீங்கள் எவ்வளோ தரவுகள், எவ்வளோ டேட்டா கலெக்ஷன் ஒரு ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறீங்க. இதே மாதிரி உங்கள் கரியரில் இருக்கிறீங்களா? உங்களோட கரியரில் இந்த ஜாப் போனோன்னா நமக்கு எப்படி இருக்கும், இந்த ஸ்டடீஸ் படித்தனா நமக்கு எப்படி இருக்கும், இந்த விஷயம் கற்றுக்கிட்டா நம்மளோட ஸ்கோப் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஆய்வு பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஸ்மார்ட் ஃபோனை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு, உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு ரொம்ப நாலேஜபிளாக நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போதும் அது தொடர்பான ஆய்வுகள், அது தொடர்பான கருத்துக்கள், அது தொடர்பான தரவுகளை நீங்கள் வந்து தொடர்ந்து தேடி தேடி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தில் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது. நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து பணம் வாங்கி இல்லை ஏதோ பேங்க் லோன் போட்டு தெரியாமல் அந்த விஷயத்தை பண்ணி 1 வருஷம் 6 மாதத்தில் பார்த்தோன்னா ஃபெயில் ஆகி பணமும் போய் திருப்பியும் அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகிற மாதிரி இவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கேரியர்ஸில் அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது தொடர்பாக குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது நிறைய ஆய்வுகள் பண்ணணும். முடிஞ்சால் அந்த பிஸ்னஸில் நீங்கள் கூட யார் கூடயாவது ஒரு 2-3 வருஷம் வந்து ஒர்க் பண்ணி ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் இறங்குறது நல்லது. ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்காது நண்பர்களே. எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்.